Hello everyone, welcome back. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 7th ஓட செகண்ட் சாப்டர் படிக்க போறோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி, ஒரு ஃபோக் டேல், அதாவது லோக கதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையோட பேர் என்ன? தீன் புத்திமான். ஸோ தீன் புத்திமான் அப்படின்னா 3 wise men, 3 intelligent men. இந்த ஸ்டோரியில என்ன சொல்றாங்கன்னா, காசு பணத்தால மட்டும்தான் நம்மள மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு இல்லை, நம்ம இன்டெலிஜென்ஸ்னால கூட மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலாம், மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணலாம். இந்த கதையில பாத்தீங்கன்னா 3 பிரதர்ஸ் இருக்காங்க. அண்ட் அந்த 3 பிரதர்ஸ் கிட்டயுமே வந்து காசு பணம்ன்றது எதுவுமே இல்லை. ஆனா அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சரௌண்டிங்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணி அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இந்த டேலண்டால வந்து அவங்க எப்படி ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றாங்கன்றது தான் கதை. லெட்ஸ் கோ இன்டு தி சாப்டர். एक समय की बात है कि एक निर्धन व्यक्ति के 3 बेटे थे. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு நிர்தனா, ஒரு புவர் பர்சன் இருந்தான். அண்ட் அவனுக்கு வந்து 3 பசங்க இருந்தாங்க. वह प्राय अपने बेटों से कहता, मेरे बेटों, हमारे पास न तो रुपया पैसा है और न ही सोना चांदी. அவன் அடிக்கடி அவன் பையன் கிட்ட என்ன சொல்வானா, மேரே பேட்டும், பசங்களா, நம்ம கிட்ட வந்து காசு பணமும் இல்லை அண்ட் தங்கம் வெள்ளி கூட இல்லை. इसलिए तुम्हें एक दूसरे प्रकार का धन संचित करना चाहिए. हर वस्तु और स्थिति को पूर्णतः समझने और जानने का प्रयास करो. அதனால நம்ம வந்து வேறு விதமான ஒரு பணத்தை தான் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். அது என்னதுன்னா, ஹர் வஸ்துவோ ஸ்திதிக்கும் பூர்ணத்தை சமஜ்னே, அதாவது ஒரு பொருளோ அண்ட் ஒரு திங்கோ ஒரு சுச்சுவேஷனோ அது கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து தெரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும். பிரயாசனா ட்ரை. कुछ भी तुम्हारी दृष्टि से न बच पाए. दृष्टिனா உன்னோட சைட், எதுவுமே வந்து உன்னோட சைட்ல இருந்து உன்னோட பார்வையில இருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. रुपये पैसे के स्थान पर तुम्हारे पास पैनी दृष्टि होगी और सोने चांदी के स्थान पर तीव्र बुद्धि होगी. ஸோ காசு பணத்துக்கு பதிலா உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா பேனி திருஷ்டி, அதாவது கீன் அப்சர்வேஷன் இருக்கணும். அண்ட் தங்கம் வெள்ளிக்கு பதிலா உங்ககிட்ட வந்து ஒரு ஷார்ப்பான இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட வெல்த், அதுதான் உங்களோட பணம் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. ऐसा धन संचित कर लेने पर तुम्हें कभी किसी प्रकार की कमी न रहेगी और तुम दूसरों की तुलना में 19 रही रहोगे. இந்த மாதிரி ஒரு வெல்த்தை நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா உங்களோட லைஃப்ல வந்து எந்த விதமான ஷார்டேஜும் இருக்காது. கம்பேர்ட் டு அதர்ஸ் நீங்க எப்பயுமே இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண மாட்டீங்க. समय बीता और कुछ समय पश्चात पिता जल बसे. ஸோ காலம் கடந்து போச்சு, அவங்களோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. बेटे मिलकर बैठे, उन्होंने सारी स्थिति पर विचार किया और फिर बोले. ஸோ இந்த பசங்கள்லாம் ஒன்னா உட்காந்து இந்த சிச்சுவேஷனை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி என்ன யோசிச்சாங்கன்னா, हमारे लिए यहाँ कुछ भी तो करने को नहीं, आओ घूम फिर कर जगत देखें. ஸோ நமக்கு எனிவே இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வாங்க நம்ம எல்லாரும் வந்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்கலாம். आवश्यकता होने पर हम चरवाहों या खेतों में श्रमिकों का काम कर लेंगे, हम कहीं भी क्यों ना हो भूखे नहीं मरेंगे. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து சர்வாகோனா ஷெஃபர்டு, அதாவது ஆடு மேய்ச்சோ இல்லை வந்து வயல்ல வந்து கூலி வேலை செஞ்சோ நம்ம பொழைச்சிக்கலாம். நம்ம எங்க இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம பட்னியா இருக்கக்கூடாது. பூக்கனா பட்னி. ஸோ எப்படியாச்சும் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் டிசைட் பண்றாங்க. अंततः वे तैयार होकर यात्रा पर चल दिए. So finally அவங்களும் ரெடி ஆயிட்டு அவங்களோட பயணத்தை தொடங்கினாங்க. उन्होंने सुनसान वीरान घाटियां लांघी और ऊंचे ऊंचे पहाड़ों को पार किया. सुनसान वीराना ரொம்ப ஐசோலேட்டடா, ரொம்ப டெசர்ட்டான ஒரு ஏரியா. घाटियाना வேலிஸ். ஸோ அவங்களும் வந்து போற வழியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கிற ஒரு வேலியும் அண்ட் ஊஞ்சே ஊஞ்சே பहाड़, ரொம்ப உயரமா இருக்கிற மலைகள் எல்லாம் தாண்டி போனாங்க. इस तरह वे लगातार 40 दिनों तक चलते रहे. ஸோ இந்த மாதிரி வேலிஸ் கிராஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மவுண்டன்ஸ் கிராஸ் பண்ணாங்க. கிராஸ் பண்ணி பண்ணி கண்டினியூஸா அவங்க வந்து இந்த மாதிரி 40 டேஸ்க்கு நடந்துட்டே இருந்தாங்க. उनके पास जितना खाने पीने का सामान था अब तक समाप्त हो गया था. समाप्तना finished. ஸோ அவங்க கிட்ட இருந்த சாப்பாடு, தண்ணி, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து காலியாயிட்டு வந்தது. वे थककर चूर हो गए थे. அண்ட் இவ்வளோ நாள் கண்டினியூஸா நடந்ததுனால ஆப்வியஸ்லி அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. उनके पैरों में छाले पड़ गए थे किंतु सड़क थी कि समाप्त होने को नहीं आ रही थी. அண்ட் அவங்க கண்டினியூஸா நடந்ததுனால அவங்க காலில் பேரோமே சாலைன்னா காலில் புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவங்க போற பாதை, அவங்க போற ரோடு வந்து
முடியிற மாதிரியே அவங்களுக்கு தெரியல. அதாவது ரொம்ப நாளா கண்டினியூஸா அவங்க நடந்து போயிட்டே தான் இருக்காங்க. वे आराम करने के लिए रुके और पुनः आगे चल दिए. ஸோ ஆராமனா ரெஸ்ட், அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. अंत में उन्हें अपने सामने वृक्ष और मकान दिखाई दिए. वे एक बड़े नगर के पास पहुंच गए थे. ஸோ ஃபைனலி அவங்களால வந்து ஒரு மரமும் அங்கே வீடும் பார்க்க முடிஞ்சது. அவங்க எங்க ரீச் ஆனாங்கன்னா ஒரு படே நகர்னா ஒரு பெரிய சிட்டி கிட்ட அவங்க ரீச் ஆயிட்டாங்க. तीनों भाई बहुत प्रसन्न हुए और शीघ्रता से पग बढ़ाने लगे. பகனா ஸ்டெப்ஸ், ஷீக்ரதானா ரொம்ப ஃபாஸ்ட். ஸோ அந்த சிட்டியை பார்த்தோன்னே இந்த 3 பிரதர்ஸுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அண்ட் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. जब वे नगर के बिल्कुल निकट पहुंच गए तो सबसे बड़ा भाई अचानक रुका. उसने धरती पर दृष्टि डाली और बोला. அந்த சிட்டி கிட்ட ரீச் ஆன உடனே அந்த பெரிய பிரதர், எல்டர் பிரதர் வந்து சடன்லி ஸ்டாப் ஆயிட்டான். அண்ட் அவன் கீழே பூமியை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, थोड़ी ही देर पहले यहाँ से एक बड़ा ऊंट गया है. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து ஒரு கேமல் பாஸ் ஆயிருக்கு, கேமல் நடந்து போயிருக்கு. वे थोड़ा और आगे गए तो मझला भाई रुका और सड़क के दोनों ओर देखकर बोला. 3 பேரும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. அப்போ வந்து அந்த மஜ்லா பாய்னா செகண்ட் பிரதர், மிடில் பிரதர் வந்து இமீடியட்லி ஸ்டாப் ஆயிட்டு ரோட்டுக்கு 2 பக்கமும் பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, संभवतः वह ऊंट एक आंख से नहीं देख पाता हूँ. संभवतःனா ப்ராபபிலி ஆர் மேபி அந்த கேமல்னால ஒரு கண்ணில் பார்க்கவே முடியாது. அதாவது அந்த கேமலுக்கு வந்து ஒரு கண்ணில் பார்வையே இல்லை. वे कुछ और आगे गए तो सबसे छोटे भाई ने कहा. 3 பேரும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனாங்க. அண்ட் கடைசியா सबसे छोटा भाईனா यंगर பிரதர் என்ன சொல்றான்னா, ऊंट पर एक महिला और एक बच्चा सवार थे. அந்த கேமல்ல வந்து ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் வந்து உட்கார்ந்து போயிட்டு இருந்தாங்க. बिल्कुल सही, दोनों बड़े भाइयों ने कहा और वे तीनों फिर आगे बढ़ चले. ஸோ यंगर பிரதர் சொன்ன உடனே எல்டர் பிரதர்ஸ், மித்த இருக்கிற ஃபர்ஸ்ட் பிரதரும் செகண்ட் பிரதரும் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாக்ட்லின்னு சொன்னது கரெக்ட் தான். அண்ட் அதுக்கப்புறம் 3 பேருமே முன்னாடி நடந்து போறாங்க. कुछ समय पश्चात एक घुड़सवार उनके पास से निकला. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு घुड़सवारனா ஹார்ஸ் ரைடர் வந்து அவங்க பக்கத்துலயே கிராஸ் பண்ணான். सबसे बड़े भाई ने उसकी ओर देखकर पूछा, घुड़सवार तुम किसी खोई वस्तु को ढूंढ रहे हो ना? ஸோ எல்டர் பிரதர், सबसे बड़े भाईனா எல்டர் பிரதர் வந்து அவனை பார்த்து கேட்குறான், நீ எதையாச்சும் பொருளை தொலைச்சிட்டியா, அதுதானே நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு. घुड़सवार ने घोड़ा रोककर उत्तर दिया. அந்த ஹார்ஸ் ரைடரும் வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அங்க ரிப்ளை பண்றான், ஆமா அப்படின்னு. तुम्हारा ऊंट खो गया है ना? सबसे बड़े भाई ने पूछा. மறுபடியும் எல்டர் பிரதர் என்ன கேட்கிறாருன்னா, உன்னோட கேமல் தானே நீ தொலைச்சிட்ட அப்படின்னு. அதுக்கும் அந்த ஹார்ஸ் ரைடர் ரிப்ளை பண்றான், எஸ் ஆமா அப்படின்னு. बहुत बड़ा सा? हाँ. ரொம்ப பெருசா இருந்ததா அப்படின்னு எல்டர் பிரதர் கேட்கிறாரு. ஹார்ஸ் ரைடர் ஆமான்னு அதுக்கும் ரிப்ளை பண்றாரு. वह एक आंख से नहीं देख पाता है ना? मजले भाई ने पूछा. ஸோ செகண்ட் பிரதரும் மறுபடியும் அவனோட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறான். என்னன்னா, ஓ அவனால ஒரு கண்ணால பார்க்க முடியாது, கரெக்டா, அந்த கேமரா தானே நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்குமே அந்த ஹார்ஸ் ரைடர் ரிப்ளை பண்றான், ஆமா அப்படின்னு. एक छोटे से बच्चे के साथ उस पर महिला सवार थी ना? सबसे छोटे भाई ने सवाल किया. ஸோ யங்கர் பிரதரும் கடைசியா கேள்வி கேட்கிறான், அந்த ஊண்ட்ல வந்து அந்த கேமல்ல வந்து ஒரு குழந்தையும் ஒரு லேடியும் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா அப்படின்னு. खुद सवार ने तीनों भाइयों को शंका की दृष्टि से देखा और बोला. ஸோ இப்போ வந்து அந்த ஹார்ஸ் ரைடருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது, என்னடா கரெக்டா அவங்க வந்து சொல்றாங்களே, நான் அந்த ஊண்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்றாங்களே, எஸ் அவனால ஒரு கண்ணால பார்க்க முடியாது, அண்ட் அது மேல ஒரு குழந்தையும் ஒரு லேடியும் உட்காந்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கரெக்டா சொல்றாங்களே, எனக்கு என்னவும் இந்த 3 பேர் மேலதான் டவுட்டா இருக்கு. ஷங்கானா டவுட். இந்த ஹார்ஸ் ரைடர் வந்து 3 பேரையும் ஒரு டவுட்ஃபுல்லா பார்த்துட்டு என்ன கேட்கறான்னா, तो तुम्हारे पास है मेरा ऊंट, तुरंत बताओ तुमने उसका क्या किया? ओ सो உங்ககிட்டதான் என்னோட கேமல் இருக்கா, சீக்கிரமா சொல்லுங்க, அந்த ஊண்டை என்ன பண்ணீங்க? हमने तुम्हारे ऊंट का मुंह तक नहीं देखा, भाइयों ने उत्तर दिया. ஸோ 3 பேருமே கொஞ்சம் பேனிக் ஆயிடுறாங்க, என்னடா இது, நம்ம ஏதோ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நோக்கத்துல வந்து எல்லாத்தையும் சொன்னா, இவன் என்னடா நம்மளே டவுட் பண்றானே அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து உன்னோட ஊண்ட மூஞ்சி கூட பார்க்கல, நீங்க என்னடா எதுக்கு என்ன டவுட் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரும் ரிப்ளை பண்றாங்க. तो तुम्हें उनके बारे में सभी बातें कैसे पता चली? ஸோ குட் சவார் கேட்குறான், நீங்க பார்க்கலான்றீங்களா, அப்ப எப்படி வந்து உங்களுக்கு
அந்த ऊंट அந்த கேமல் பத்தி எல்லா விஷயங்களும் எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு. क्योंकि हम अपनी आंखों और बुद्धि से काम लेना जानते हैं, भाइयों ने उत्तर दिया. ஸோ அந்த ஹார்ஸ் ரைடர் கேட்டதுக்கு 3 பிரதர்ஸும் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு எங்களோட கண்ணும் எங்களோட इंटेलिजेंस बुद्धियाना इंटेलिजेंस எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். शीघ्रता से उस दिशा में अपना घोड़ा दौड़ाओ, वहां तुम्हें तुम्हारा ऊंट मिल जाएगा. சீக்கிரமா வந்து அந்த டைரக்ஷன்ல வந்து உன் குதிரையை ஓட்டிட்டு போ, கண்டிப்பா உன்னோட ऊंट வந்து உனக்கு அங்க கிடைச்சிரும் அப்படின்னு 3 பேரும் சொல்றாங்க. नहीं, ऊंट के स्वामी ने उत्तर दिया. ऊंट के स्वामी है ना அந்த கேமலோட ஓனர். ஸோ அதாவது அந்த ஹார்ஸ் ரைடர் அவன் என்ன சொல்றான்னா, नहीं मैं उस दिशा में नहीं जाऊंगा. नो நான் வந்து அந்த டைரக்ஷன்ல போக மாட்டேன். मेरा ऊंट तुम्हारे पास है और तुम्हें ही उसे मुझे लौटाना पड़ेगा. என்னோட கேமல் வந்து உன்கிட்ட தான் இருக்கு அண்ட் நீங்க தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். हमने तो तुम्हारे ऊंट को देखा तक नहीं, भाइयों ने चिंतित होते हुए कहा. चिंतित ना वरीडिंग. ஸோ ஒரு வரிடான டோன்ல வந்து அவங்க 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உன் ஊட்ட உன்னோட கேமலை பார்க்கவே இல்லையே, நீ என்னடானா திரும்ப திரும்ப எங்ககிட்டயே வந்து அந்த கேமல் பத்தி கேட்டுட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வரிடான டோன்ல ரிப்ளை பண்றாங்க. लेकिन घुड़सवार उनकी एक भी सुनने को तैयार नहीं था. ஆனா அந்த ஹார்ஸ் ரைடர் இவங்க சொல்றத கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை. அதாவது இவங்க சொல்றத அவன் நம்பவே இல்லை. उसने अपनी तलवार निकाली और उसे जोर से घुमाते हुए तीनों भाइयों को अपने आगे आगे चलने का आदेश दिया. தல்வாரனா வால். ஸோ அவன் கிட்ட இருக்கிற வாலை வெளியே எடுத்து அவன் காத்துல வீசிட்டு என்ன பண்றான், அவங்க 3 பேரையும் வந்து அவங்க முன்னாடி நடக்க சொல்றான். इस प्रकार वह उन्हें सीधे अपने देश के राजा के भवन ले गया. ஸோ இந்த மாதிரி அவங்க 3 பேரையும் என்ன பண்ணா, அவன் தன்னுடைய நாட்டோட ராஜாவோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போனான். इन तीनों भाइयों को सुरक्षा कर्मियों को सौंपकर वह स्वयं राजा के पास गया. இந்த 3 பேரையும் வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட அங்க விட்டுட்டு அவனே வந்து ராஜா கிட்ட போனான். मैं अपने रेवड़ों को पहाड़ों पर लिए जा रहा था. அந்த குட்சவார் என்ன சொன்னான்னா, ரேவடோன்றது என்னன்னா குரூப் ஆஃப் ஷீப் ஆர் கோட், அதாவது ஆடு மந்தை. ஸோ நான் என்னோட ஆடு மந்தைங்களை வந்து மலை மேல கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். और मेरी पत्नी मेरे छोटे से बेटे के साथ एक बड़े से ऊंट पर मेरे पीछे पीछे आ रही थी. एंड என்னோட மனைவி வைஃப், பத்னியான வைஃப், என்னோட வைஃப் வந்து என்னோட குட்டி பையன் கூட வந்து அந்த கேமல் மேல உட்காந்துட்டு என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா. किसी कारण उनका ऊंट पीछे रह गया और वे रास्ते से भटक गए. ஏதோ ஒரு காரணத்தால அந்த கேமல் வந்து பின்தங்கிருச்சு அண்ட் அவங்க வந்து வழி மாறி போயிட்டாங்க. मैं उन्हें ढूंढने गया तो मुझे रास्ते में 3 व्यक्ति मिले जो पैदल चले जा रहे थे. நான் வந்து அவங்கள தேடி போகும்போது எனக்கு வழியில இந்த 3 பேர் கிடைச்சாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. मुझे पूरा विश्वास है कि उन्होंने मेरा ऊंट चुराया है और मेरी पत्नी तथा बेटे को मार डाला है. அண்ட் கண்டிப்பா வந்து இவங்க தான் என்னோட கேமலை திருடி இருப்பாங்க அண்ட் என்னோட மனைவியும் என்னோட குழந்தையும் வந்து இவங்க தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு இவன் குட்சவார் வந்து ராஜா கிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண. तुम ऐसा क्यों समझते हो? जब वह व्यक्ति अपनी बात कह चुका तो राजा ने पूछा. குட்சவார் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ராஜா என்ன கேக்குறாருன்னா, நீ ஏன் அப்படி நினைக்கிற, இவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு ஏன் உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு. इसलिए कि मैंने उन लोगों से इस संबंध में एक भी शब्द नहीं कहा था, फिर भी उन्होंने मुझे यह बताया कि ऊंट बहुत बड़ा था और एक आंख से नहीं देख पाता था तथा उस पर एक महिला बच्चे के साथ सवार थी. ஏன்னா நான் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல. ஆனாலும் வந்து இவங்க கரெக்டா வந்து அந்த கேமல் ரொம்ப பெருசா இருந்தது, அந்த கேமல்னால வந்து ஒரு கண்ணால பார்க்க முடியாது அண்ட் அது மேல ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் வந்து உட்கார்ந்து போயிட்டு இருந்தாங்கன்ற விஷயம் வந்து கரெக்டா சொல்றாங்க. அதனால ஐ பிலீவ் இவங்க 3 பேர் தான் வந்து என்னோட கேமலை திருடி இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராஜா ने थोड़ी देर सोच विचार किया और फिर बोला. राजा வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சிட்ட பிறகு அவன் என்ன சொன்னாருன்னா, जैसे कि तुम कहते हो तुम्हारे बताए बिना ही तुम्हारे ऊंट के विषय में उन्होंने सभी कुछ इतनी अच्छी तरह से बताया है तो अवश्य उन्होंने उसे चुराया होगा. நீ சொன்ன மாதிரியே அவங்க வந்து உன்னோட கேமல் பத்தி எல்லா விஷயம் கரெக்டா சொன்னதுனால கண்டிப்பா வந்து இவங்க தான் இந்த கேமலை திருடி இருப்பாங்க. ஜாவோ உன் சோரோக்கோ யஹா லாவ், போங்க போய் அந்த திருடங்களை கூட்டிட்டு வாங்க.
ऊंट का स्वामी बाहर आया और तीनों भाइयों को साथ लेकर झटपट अंदर आया. ஸோ ராஜா சொன்ன உடனே அந்த ஊண்டோட ஓனர், ஊண்ட் கா சுவாமினா அந்த ஊண்டோட ஓனர், அதாவது அந்த குட் சவார் வெளியே வந்து 3 பேரையும் கூட்டிட்டு இமீடியட்லி உள்ள போயிட்டான். चोरों तुरंत बताओ, राजा उन्हें धमकाते हुए बोला. ராஜா வந்து அவங்களை மிரட்டிட்டே கேட்குறாரு, நீங்க தானே திருடுனீங்க, சொல்லுங்க அப்படின்னு. तुरंत उत्तर दो, तुमने इस आदमी का ऊंट कहाँ छिपाया है. ஸோ சீக்கிரமா சொல்லுங்க, நீங்க இந்த ஆளோட கேமலை எங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு. हम चोर नहीं है, हमने इसका ऊंट कभी नहीं देखा, भाइयों ने उत्तर दिया. ஸோ ராஜா கேட்டதுக்கு 3 பேருமே என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, நாங்க ஒன்றும் திருடங்க இல்லை, அவனோட கேமல்ல இன்ஃபேக்ட் நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு. तब राजा बोला, इस व्यक्ति के कुछ भी बताए बिना तुमने ऊंट के विषय में सब कुछ बिल्कुल सही बताया है. ஸோ ராஜா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆள் எதுவுமே சொல்லாமலே வந்து நீங்க அவனோட கேமலை பத்தி கரெக்டா சொல்றீங்களே, அதாவது அவன் அந்த கேமலுக்கு கண்ணு தெரியாது, அது மேல யார் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்றது எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா சொல்றீங்க. अब तुम यह कहने का कैसे साहस करते हो कि तुमने उसे नहीं चुराया. நீ இப்ப என்னடா நீங்க வந்து எவ்வளவு தைரியமா நாங்க தான் திருடலன்னு சொல்றீங்க, ஸோ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. महाराज इसमें तो आश्चर्य की कोई बात नहीं है, भाइयों ने उत्तर दिया. ஸோ பிரதர்ஸ் என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே, बचपन से ही हमें ऐसी आदत पड़ गई है कि हम कुछ भी अपनी दृष्टि से नहीं चूकने देते. ஸோ பிரதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பச்பன்னா சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு என்ன பழக்கம்னா, ஆதத்தனா பழக்கம், ஹேபிட் என்னன்னா, எதை பார்த்தாலும் அதை நாங்க அப்படியே ஞாபகம் வச்சுப்போம் அண்ட் எங்க பார்வையிலேருந்து எதுவுமே தப்பிக்காது. हमने अपने परिवेशना सराउंडिंग को पैनी दृष्टि से देखने और बुद्धि से सोचने का प्रयास में बहुत समय लगाया है. ஸோ நாங்கள் வந்து எங்கள் சரௌண்டிங்ஸை வந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி அண்ட் இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அதை கீனாக அப்சர்வ் பண்ணி அதை வந்து इंटेलिजेंटली யோசிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். इसलिए ऊंट को देखे बिना ही हमने बता दिया कि वह कैसा है. அதனால தான் அந்த கேமலை பார்க்காமலே நாங்கள் வந்து அதை பற்றி கரெக்டான இன்ஃபர்மேஷன் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ராஜா ஹஸ்தியா, ராஜாவும் சிரிச்சிட்டாரு, இது எப்படி பாசிபிள்ன்ற இதில். किसी को भी देखे बिना ही उसके विषय में क्या इतना कुछ जानना संभव हो सकता है, उसने पूछा. ஸோ ராஜா என்ன கேட்குறாரு, ஒரு விஷயத்த பார்க்காமலே வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது பாசிபிளா அப்படின்னு கேட்குறாரு. हाँ संभव है, भाइयों ने उत्तर दिया. ஸோ 3 பேருமே ரிப்ளை பண்றாங்க, எஸ் இட்ஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி. तो ठीक है, हम अभी तुम्हारी सच्चाई की जांच कर लेंगे. சரி ஓகே, நீங்க சொல்றதை நான் நம்புறேன், பட் நீங்க சொல்றத நீங்க எவ்வளவு உண்மையா சொல்றீங்கன்றதை நம்ம இப்ப टेस्ट பண்ணிடலாம். जांचना टू टेस्ट. राजा ने उसी समय अपने मंत्री को बुलाया और उसके कान में कुछ फुसफुसाया. மந்திரினா மினிஸ்டர். ஸோ ராஜா வந்து அவரோட மினிஸ்டரை கூப்பிட்டு காதில் ஏதோ வந்து மெதுவாக பேசுறாரு, விஸ்பர் பண்றாரு. ஃபுஸ்ஃபுசானான்றது டு விஸ்பர். மந்திரி துரந்த் महल के बाहर चला गया. மந்திரியும் வந்து அவர் ஏதோ சொன்னாரு, அதை கேட்டுட்டு அரண்மனையில இருந்து வெளியே போயிட்டாரு. लेकिन शीघ्र ही वह 2 सेवकों के साथ लौटा जो एक बहुत बड़ी सी पेटी लाए थे. பட் அந்த மந்திரி இமீடியட்லி என்ன பண்ணா, 2 சேவக்னா சர்வன்ஸ், 2 சர்வன்ஸ் கூட வந்து ரிட்டர்ன் ஆனா அண்ட் அவங்க கூட என்னன்னா एक बड़ी सी पेटी लाए थे, அதாவது ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி அவங்க கூட கொண்டு வந்தான். दोनों ने पेटी को बहुत सावधानी से द्वार के पास ऐसे रख दिया कि वह राजा को दिखाई दे सके और स्वयं एक और हट गए. ஸோ அந்த 2 சர்வன்ஸும் வந்து அந்த பெரிய பாக்ஸை கொண்டு வந்து அந்த அரண்மனையோட துவாரன்னா டோர் கிட்ட வச்சுட்டாங்க. ராஜானால அந்த பாக்ஸை பார்க்குற அளவுக்கு அங்கே வச்சுட்டு, அந்த கதவு கிட்ட வச்சுட்டு எல்லாருமே அங்கேருந்து நகர்ந்துட்டாங்க. तीनों भाई दूर से खड़े उन्हें देखते रहे. ஸோ இந்த 3 பேருமே அந்த சேவை கொண்டு வந்து வைக்கிறது அந்த பாக்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. उन्होंने इस बात को ध्यान से देखा कि पेटी कहाँ से और कैसे लाई गई थी और किस ढंग से लाई गई थी. ஸோ இங்க 3 பேருமே ஆப்வியஸ்லி தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் அப்சர்விங் இல்லையா. ஸோ இவங்களும் வந்து இந்த ஃபுல் சினாரியோவை அப்சர்வ் பண்றாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, இந்த பாக்ஸை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க அண்ட் எப்படி அந்த இடத்துல வைக்கிறாங்க. तो चोरों हमें बताओ कि उस पेटी में क्या है, राजा ने कहा. ஸோ ராஜா வந்து அவங்க 3 பேரையுமே வந்து திருடங்கன்னு நினைச்சிட்டு சொல்றாங்க. திருடங்களா, இப்ப சொல்லுங்க இந்த
बॉक्स ला என்ன இருக்கு அப்படின்னு पेटीना बॉक्स இல்லையா महाराज हम तो पहले ही यह विनती कर चुके हैं कि हम चोर नहीं हैं सबसे बड़े भाई ने कहा सो विनती है ना रिक्वेस्ट सो बड़े भाई है ना அந்த எல்டர் பிரதர் என்ன சொல்றாருன்னா ராஜா கிட்ட महाराज நாங்க ஆல்ரெடி உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம் இல்லையா நாங்க திருடங்கள் இல்ல पर यदि आप चाहते हैं तो मैं आपको यह बता सकता हूँ कि उस पेटी में क्या है उसमें कोई छोटी सी गोल वस्तु है இருந்தாலும் வந்து நீங்க நினைக்கிறீங்கன்னா எங்கனால வந்து அந்த பேட்டியில அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியும் அதுல வந்து ஏதோ छोटी सी गोल वस्तु है ना ஒரு சின்னதா ஏதோ ரவுண்டான ஒரு திங் இருக்கு அப்படின்னு उसमें अनार है मजला भाई बोला मजला ना அந்த मिडिल ब्रदर என்ன சொல்றா அதுல வந்து अनारना पोमोग्रेनेट இருக்கு அப்படின்னு हाँ और वह अभी कच्चा है सबसे छोटे भाई ने कहा அதுக்கு இமிடியேட்லா அது யங்கர் பிரதர் என்ன ரிப்ளை பண்றானா ஆமா அதுல வந்து போமோகிரானேட் இருக்கு அதுவும் கச்சா है கச்சானா வந்து ரா அது வந்து பழுக்கல இன்னும் அப்படின்னு யங்கர் பிரதரும் சொல்றான் यह सुनकर राजा ने पेटी को पास लाने का आदेश दिया சோ இவங்க மூணு பேரையும் கேட்ட உடனே ராஜா வந்து அந்த பாக்ஸை கிட்ட கொண்டு வரதுக்கு ஆர்டர் பண்றாங்க ஆதேஷனா டு ஆர்டர் सेवकों ने तुरंत आदेश पूरा किया सो इमीडिएटली ராஜா சொன்னதை கேட்டுட்டு அவரோட ஆர்டர் ஒபே பண்ணி அந்த சர்வன்ஸும் வந்து அந்த பாக்ஸை வந்து ராஜா கிட்ட கொண்டு வந்து வச்சாங்க राजा ने सेवकों से पेटी खोलने के लिए कहा राजा வந்து इमीडिएटली அவங்களோட सर्वेंट्स கிட்ட அந்த பாக்ஸை ஓபன் பண்ண சொன்னாரு पेटी खुल जाने पर उसने उसमें झांका तब उसे उसमें कच्चा अनार दिखाई दिया तो उसके आश्चर्य की कोई सीमा न रही सो பாக்ஸ் திறந்த உடனே इमीडिएटली ஜாங்கானா எட்டி பாக்குறது சோ ராஜா வந்து அதை இமீடியட்டா எட்டி பாக்குறாரு அதுல என்ன இருக்குன்ற ஒரு ஆர்வத்துல ஆனா அதை பார்த்த உடனே அவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டார் என்னன்னா அதுல அவங்க சொன்ன மாதிரியே ஒரு கச்சா அனார் அதாவது ரா போமோகிரானேட் தான் இருந்தது அதுல सो ऑब्वियसली राजा வந்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டாரு आश्चर्यचकित राजा ने अनार निकालकर वहां उपस्थित सभी लोगों को दिखाया आश्चर्यचकित ना वेरी सरप्राइज्ड इन अ शॉक ஷாக்கிங்லி அண்ட் சர்ப்ரைசிங்லி ராஜா வந்து அந்த போமோகிரானேட்டை வெளியே எடுத்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் உபஸ்தித்னா பிரசன்ட் அங்க பிரசன்ட் எல்லார்கிட்டயும் வந்து அந்த அனாரு पोमोग्रेनेट காமிச்சாரு तब उसने ऊंट के मालिक से कहा அப்ப வந்து அந்த ஊண்டோட மாலிகன அந்த கேமலோட ஓனர் கிட்ட அதாவது அந்த குட் சவார் அவன் கிட்ட சொல்றாங்க इन लोगों ने यह स्पष्ट कर दिया कि यह चोर नहीं है वास्तव में ये बहुत ही बुद्धिमान लोग हैं तो அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க ஸ்பஷ்டனா அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இவங்க திருடங்க இல்ல इनफैक्ट उन्मियावे वंदे इवंग वंदे बुद्धिमान लोग दे आर वेरी इंटेलिजेंट पीपल तुम इनके बताए रास्ते पर जाके अपने ऊंट को खोजो सो इवंग சொன்ன மாதிரியே அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வழி காமிச்சாங்க இல்லையா அந்த வழியிலே போய் பாரு உன்னோட கேமல் எங்க இருக்குன்னு அங்க போய் தேடு நீ खोजोனா தேடு சோ இவங்க திருடங்கள் இல்ல இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீப்பிள் சோ இவங்க சொன்னது உண்மைதான் நீங்க அவங்க சொன்ன மாதிரியே அந்த வழியிலே போய் பாரு அங்க உனக்கு உன்னோட ऊंट கிடைச்சிரும் அப்படினா राजा के महल में उस समय उपस्थित सभी लोगों के आश्चर्य का ठिकाना न था सो राजा के महल ना ராஜாவோட அரண்மனையில அந்த டைம்ல இருக்கிற பிரசன்ட் எல்லாரும் வந்து ஆப்வியஸ்லி பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க எல்லாரும் ரொம்ப ஷாக்டா இருந்தாங்க எப்படிடா இவங்க இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாங்களே அப்படின்னு किंतु सबसे बढ़कर तो स्वयं राजा चकित था பட் எல்லாரை விட அந்த ராஜாவே வந்து ரொம்ப ஷாக்ல இருந்தார் அவரு उसने सभी तरह के अच्छे और स्वादिष्ट भोजन मंगवाए और लगा इन भाइयों की आव भगत करने सो ராஜா வந்து எல்லா விதமான ரொம்ப நல்ல ரொம்ப டேஸ்டியான ஃபுட் எல்லாம் வந்து கொண்டு வர சொன்னாரு அண்ட் ஈவன் இந்த மூணு பேருமே வந்து ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு ஆவ பகத்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்கள நல்லா வெல்கம் பண்ணி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு तुम लोग बिल्कुल निर्दोष हो और जहां भी जाना चाहो जा सकते हो किंतु जाने से पहले तुम मेरी सारी बात विस्तार से किंतु जाने से पहले तुम मुझे सारी बात विस्तार के साथ बताओ सो ராஜாவும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து நிர்தோஷனா இன்னசென்ட் சோ நீங்க எல்லாமே இன்னசென்ட்டா தான் இருக்கீங்க நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போங்க ஆனா நீங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்க விஸ்தாரனா டீடைல் तुम्हें यह कैसे पता चला कि उस व्यक्ति का ऊंट खो गया है और तुमने यह कैसे जाना कि ऊंट कैसा था सो உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ஆளோட கேமல் தொலைஞ்சு போச்சு நான் அந்த கேமல் எப்படி இருக்கும்ன்ற விஷயம் எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு सबसे बड़े भाई ने कहा सो एल्डर ब्रदर வந்து என்ன ரிப்ளை பண்ணாருன்னா धूल पर उसके पैरों के चिन्हों से मुझे पता चला कि कोई बहुत बड़ा ऊंट वहां से गया है सो அங்க அந்த மண்ணுல வந்து அந்த கேமலோட ஃபுட் ஸ்டெப்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சது அண்ட் அதை பார்த்து நாங்க வந்து
கெஸ் பண்ணிட்டோம் அங்க வந்து ஒரு பெரிய கேமல் पास आचे அப்படின்னு जब मैंने अपने पास से जाने वाले घुड़सवार को अपने चारों ओर नजर दौड़ाते देखा तो उसी समय मेरी समझ में यह बात आ गई कि वह क्या खोज रहा है एंड ये பக்கத்துலயே வந்து ஒரு घुड़सवार அந்த ஹார்ஸ் ரைடர் வந்து ஏதோ வந்து தேடிட்டே போன மாதிரி இருந்தது பார்த்துட்டே சுத்தி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவன் வந்து அதை தான் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு बहुत अच्छा राजा ने कहा वेरी गुड राजा सुना रहे अच्छा अब यह बताओ कि तुम में से किसने इस घुड़सवार को यह बताया था कि उसका ऊंट एक ही आंख से देख पाता है ஓகே ஃபைன் இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியணும்னா உங்க 3 பேர்ல இருந்து யார் அந்த கேமலுக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயம் வந்து அந்த ஹார்ஸ் ரைடர் கிட்ட சொன்னீங்க உஸ்கா तो सड़क पर चिन्ह नहीं रहा होगा அதோட வந்து எந்த எவிடன்ஸுமே ரோட்ல உங்களால பார்த்திருக்க முடியாது இல்லையா அப்ப இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க मैंने इस बात का अनुमान ऐसे लगाया कि सड़क के दाईं ओर की घास तो ऊंट ने चरी थी मगर बाईं ओर की घास ज्यों की त्यों थी मजले भाई ने उत्तर दिया सो அவங்க ராஜா கேட்ட கேள்விக்கு மிடில் பிரதர் என்ன ரிப்ளை பண்ணாருன்னா ஆமா நான் தான் அதை சொன்னேன் நான் இந்த விஷயத்தை எப்படி கெஸ் பண்ணேன்னா அனுமானம்னா கெஸ் அந்த ரோடோட தாயோர்னா ரைட் சைடில் இருக்கிற புல்லு மட்டும்தான் வந்து அந்த கேமல் சாப்பிட்டுச்சு ஆன் தி அதர் ஹேண்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற கிராஸ் வந்து அந்த கேமல் சாப்பிடவே இல்லை அது ஒரு சைடு வந்து சாப்பிட்டுச்சு இன்னொரு சைடு சாப்பிடவே இல்லை ஸோ அதை வச்சு நான் வந்து அந்த கேமலுக்கு ஒரு பக்கம் தான் கண் பார்வை இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் बहुत उत्तम राजा ने कहा तुम में से यह अनुमान किसने लगाया था कि उस पर बच्चे के साथ एक महिला सवार थी ओके இதெல்லாம் ஃபைன் பட் உங்க 3 பேர்ல இருந்து இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த கேமல் மேல ஒரு லேடியும் அண்ட் ஒரு குழந்தை தான் வந்து உட்கார்ந்து போயிட்டு இருந்தது சவாரியா போயிட்டு இருந்ததுன்னு இந்த விஷயத்தை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க இதெல்லாம் ஃபைன் அப்படின்ற மாதிரி ராஜா கேக்குறாரு मैंने सबसे छोटे भाई ने उत्तर दिया நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு the younger brother रिप्लाई பண்றாரு मैंने देखा कि एक स्थान पर ऊंट के घुटने टेक कर बैठने के चिन्ह बने हुए हैं நான் அங்க என்ன பார்த்தேன்னா ஒரு இடத்துல அந்த கேமல் வந்து முட்டி போட்டு உட்கார்ந்த ஒரு அங்க ஒரு மார்க் வந்து பார்த்தேன் நானு उनके पास ही रेत पर एक महिला के जूतों के चिन्ह दिखाई दी एंड பக்கத்துலயே வந்து ரேத்தனா மணல் பக்கத்துலயே மணல்ல வந்து ஒரு லேடியோட ஷூஸோட फुट प्रिंट मार्क வந்து நான் அங்க பார்த்தேன் साथ ही छोटे छोटे पैरों के चिन्ह थे एंड பக்கத்துலயே வந்து சின்ன சின்ன கால்களோட ஒரு ஃபுட்பிரிண்ட்ஸையும் நான் பார்த்தேன் जिससे मुझे पता चला कि महिला के साथ एक बच्चा भी था அதை பார்த்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த லேடி கூட வந்து ஒரு குழந்தையும் இருந்தது அப்படின்னு बहुत अच्छा तुमने बिल्कुल सही कहा है राजा बोला सो राजा வந்து என்ன சொல்றாங்க वेरी गुड நீங்க சொல்றதெல்லாம் करेक्ट தான் लेकिन तुम लोगों को यह कैसे पता चला कि पेटी में एक कच्चा अनार है ஆனா எனக்கு வந்து ஒரு விஷயம் இன்னமும் புரியல உங்களுக்கு அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு ரா पोमोग्रेनेट தான் இருக்குன்றதை நீங்க எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க यह बात तो मेरी समझ में बिल्कुल नहीं आ रही இந்த விஷயம் மட்டும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு ராஜா சொல்றாரு सबसे बड़े भाई ने कहा एल्डर ब्रदर என்ன சொல்றாருன்னா जिस तरह दोनों व्यक्ति उसे उठाकर लाए थे उससे बिल्कुल स्पष्ट था कि वह थोड़ा भी भारी नहीं है அந்த ரெண்டு ஹெல்பர்ஸ் வந்து அந்த பாக்ஸ் தூக்கிட்டு வர விதத்திலேயே எங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு ஸ்பஷ்டதானா கிளியர் ஆயிடுச்சு அது வந்து வெயிட்டாவே இல்ல भारी है ना वेट जब वे पेटी को रख रहे थे तो मुझे उसके अंदर किसी छोटी सी गोल वस्तु के लुढ़कने की ध्वनि सुनाई दी அண்ட் அவங்க ரெண்டு பேருமே அந்த பாக்ஸை கீழே வைக்கும் போது அதுல இருந்து எனக்கு ஏதோ ஒரு சின்ன பொருள் வந்து ரவுண்டான பொருள் வந்து ரோல் ஆகுற மாதிரி லுடக்குனானா ரோல் ஆகிறது இல்ல உருண்டு போற மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு ध्वनियाना साउंड मजला भाई बोला मैंने ऐसा अनुमान लगाया कि चूंकि पेटी उद्यान की ओर से लाई गई है और उसमें कोई छोटी सी गोल वस्तु है तो वो अवश्य अनार ही होगा मिडिल ब्रदर என்ன சொல்றாருன்னா நான் எப்படி கெஸ் பண்ணேன்னா சின்ஸ் அந்த பாக்ஸ் வந்து உத்யான் கி ஓர் சே அதாவது தோட்டத்தை பக்கத்துமா கொண்டு வந்தனால அண்ட் அதுல வந்து ஏதோ ரவுண்டான பொருள் இருக்குன்றதுனால அது கண்டிப்பா வந்து अनारा தான் இருக்கும் அதாவது மாதுளம் தான் இருக்கும் அப்படின்னு कारण कि आपके महल के आसपास अनार के बहुत से पेड़ लगे हुए हैं அதுக்கு என்ன காரணம்னா உங்க அரண்மனை சுத்தி நிறைய மாதுளம் செடிங்க இருக்கு बहुत अच्छा राजा ने कहा और उसने सबसे छोटे भाई से पूछा वेरी गुड அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து கடைசி தம்பி கிட்ட என்ன கேக்குறாருன்னா लेकिन तुम्हें यह कैसे पता चला कि अनार कच्चा है ராஜா என்ன கேக்குறாருன்னா அந்த மாதுளம்
வந்து பழுக்கலன்ற விஷயம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது வந்து கச்சா है, அதாவது அது ராவா இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? इस समय तक उद्यान में सभी अनार कच्चे हैं. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்துலையுமே வந்து மாதுளங்கள் இன்னும் பழுக்கவே இல்லை. यह तो आप स्वयं ही देख सकते हैं, நீங்களே பார்க்க முடியும் இல்லையா இதெல்லாம். उसने उत्तर दिया और खुली हुई खिड़की की ओर संकेत किया. அங்க பக்கத்துலயே வந்து ஜன்னல் திறந்தது. அந்த ஜன்னல் பக்கம் கையை காமிச்சிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா ராஜா கிட்ட, நீங்களே பாருங்க அங்க இருக்கிற எல்லா மரத்துல இருக்கிற காய்கள் எல்லாம் இன்னும் பழுக்கவே இல்லை. राजा ने बाहर देखा तो पाया कि उद्यान में लगे अनार के सभी वृक्षों पर कच्चे अनार लटक रहे हैं. ஸோ ராஜாவும் வந்து அந்த ஜன்னல் வழியா வெளியே பார்த்தாரு. அண்ட் அதுல இருக்கிற எல்லா மரத்துலயுமே காயான மாதுளம் தான் தொங்கிட்டு இருந்தது. राजा इन भाइयों की असाधारण पैनी दृष्टि और तीक्ष्ण बुद्धि से चकित रह गया. ஸோ ராஜா வந்து இந்த 3 பேரான ஒரு எக்ஸ்ட்ராடனரியான விஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. धन संपत्ति या सांसारिक वस्तुओं की दृष्टि से तो तुम धनवान नहीं हो, लेकिन तुम्हारे पास बुद्धि का बहुत बड़ा कोश है. கோஷ்னா ட்ரெஷர். காசு பணமோ இல்லை பொருளோ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தன்வான் நஹி ஹை, நீங்க வந்து ஏழப்பட்டவங்க தான். அதாவது உங்ககிட்ட வந்து காசு பணமோ பொருளோ எதுவுமே இல்லை, ஆனா உங்ககிட்ட வந்து ஒரு ட்ரெஷர் இருக்கு. அந்த ட்ரெஷர் என்னன்னா உங்களோட इंटेलिजेंस தான். उसने प्रशंसा करते हुए कहा और उन्हें अपने दरबार में रख लिया. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அந்த 3 பேரையும் ப்ரைஸ் பண்ணி அவங்கள வந்து அவங்க கூடயே வச்சுக்கிட்டாரு.